ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. சுவாமியினுடைய 174வது திருப்பெயர் நாமா ரமயா பரிதோஷிதாய நமஹா. மகாலட்சுமிக்கு ஆனந்தம் அளிப்பவனுக்கு நமஸ்காரம். தன்னுடைய பால லீலைகளாலே தாயாரான மகாலட்சுமிக்கு மகிழ்ச்சியூட்டுபவர் அப்படின்னு இருக்கு. பொதுவாக ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடியதான மகாலட்சுமிக்கு தனியாக குழந்தைகளை லாலனம் பண்ணி, அதாவது கொஞ்சி பார்த்து இருக்கிறதாக புராணங்கள் அவ்வளோ தூரம் இதாக சொல்லலை. ருக்மிணி தன்னுடைய குழந்தைங்கிற ரூபத்தில், ஏன்னா மன்மதனுடைய அம்சமாக தான் வந்து பிறந்தான்ங்கிறதுனால மனசிஜன் அவனுக்கு பேர், குஞ்சினாங்கிறதெல்லாம் இருக்குது. அப்புறம் ராமாவதாரத்தில் லவகுஷர்களை குஞ்சினது இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஸ்ரீவைகுண்டத்தில் அங்கே தன்னுடைய குழந்தைன்னு வச்சு யாரையாவது கொஞ்சிருக்காடான்னு கேட்டால் அது சாஸ்தாவுக்கே இருக்கக்கூடியதான ஒரு பெரிய விசேஷம். ஏன்னா தன்னுடையதான பதியான ஸ்ரீபதின்னே அவருக்கு பேர் இல்லையோ, லக்ஷ்மிபதி நாராயணன். இந்த நாராயணனுக்கு குழந்தையாக இருக்கிறவர்னா தனக்கும் குழந்தைங்கிறதுனால அப்படி விசேஷமாக பகவானுடைய லீலையில் ஈடுபடுறா. அந்த மகாலட்சுமிக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவர். பார்வதி ஹிருதயானந்தம்ங்கிற பேரும் இவருக்குத்தான் பொருந்தும். லக்ஷ்மிக்கு ஹிருதயானந்தமும் கொடுக்குறாருன்னா அது சாஸ்தா ஒத்துருக்குத்தான் பொருந்துமே வழிய வேற யாருக்குமே இல்லாத ஒரு தனிச்சிறப்பு. அதனால் ரமயா பரிதோஷிதன் அப்படின்னா லக்ஷ்மியை சந்தோஷப்படுத்தக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய சுவாமியை நாம தியானம் பண்ணி பூஜை பண்ணும்போது நமக்கு அந்த எல்லா விதமான லக்ஷ்மி கட்டாட்சம்னு என்னென்ன உண்டோ, பொதுவாக லக்ஷ்மின்னு சொன்னால் லட்சியத்தை அடைய வைக்கிறதுன்னு இருக்குது, அது மோட்சம்னு இருக்குது. ஆனால் அந்த மோட்சம்னு ஏறுற படிகளில் இருக்கக்கூடியதான வித்யாலட்சுமி, வீரலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி, சந்தானலட்சுமின்னு இன்னும் என்னென்னலாம் உண்டோ அதை எல்லாத்தையும் நம்மளை அடைய வச்சு நம்ம லட்சியத்தையும் அடைய வைக்கக்கூடியவராக சாஸ்தா இருக்கிற காரணத்தினால பகவான் லக்ஷ்மிக்கு ஆனந்தத்தை கொடுக்குறவர். அதனால லக்ஷ்மி பகவானுடைய பக்தர்களுக்கு எப்பவும் விசேஷ அனுகிரகத்தை பண்ணுறாங்கிற அர்த்தமானது இந்த நாமாவிலேருந்து நமக்கு தெரியறதாக இருக்கு. ரமயா பரிதோஷிதாய நமஹா. மகாலட்சுமிக்கு ஆனந்தத்தை அளிப்பவனுக்கு நமஸ்காரம்னு தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.